அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறி பொன்முடி மீது தொடரப்பட்ட வழக்கு தொடர்பாக ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் விசாரணை நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேல்விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வருமானத்துக்கு அதிகமாக, அதாவது கடந்த 1996, 2001ஆம் ஆண்டுகளில் திமுக காலத்தில் போக்குவரத்து அமைச்சராக பதவி வகித்த பொழுது 1,36,00,000 ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்ததாக 2022ஆம் ஆண்டு அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விழுப்புரம் நீதிமன்றத்தில் விசாரணையில் இந்த வழக்கு வேலூருக்கு மாற்றப்பட்டது. வழக்கை விசாரித்த வேலூர் நீதிமன்றம் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என கூறி பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாரணையை விடுதலை செய்தது. இந்த தீர்ப்புக்கு எதிராக சென்னை நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்திருந்தார். இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த வழக்கின் இறுதி விசாரணை ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் துவங்கும் என தெரிவித்த நீதிபதி ஏப்ரல் 17ஆம் தேதி வரை தினந்தோறும் என்ற அடிப்படையில் விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.